நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். தாங்கள் நம்புங்கள், நாம் குறைந்தவர் அல்ல. உன் மீது நம்பிக்கை வந்துவிட்டது அனுமான். உன் இயல்பான வடிவத்துக்கு வந்துவிடு. ஜெய் ஸ்ரீராம். இதுதான் என் இயல்பான வடிவம். சின்ன வடிவம் கொண்டது அசோகவனத்தில் நுழைவதற்காக. இன்னமும் சந்தேகப்படாதீர்கள். தாம் எனக்கு ஆணையிட்டால் இப்போதே உங்களை என் தோள் மீது சுமந்து கொண்டு இலங்கையில் இருந்து எடுத்து செல்வேன். அம்மா, என்னுடன் வாருங்கள். நேராக உங்களை பிரபு ஸ்ரீராமனிடம் சேர்த்து விடுகிறேன். இங்குள்ள எந்த ஒரு ராட்சசனும் போகும்போது என்னை தடுக்க முடியாது. நாம் இடையூறின்றி சென்று விடலாம். அனுமனை நம்புங்கள் அம்மா. உன் மீது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. வந்தாலும் உன்னுடன் வர இயலாது. ஏன் அம்மா அஞ்சுகிறீர்களா? இந்த இலங்கையின் ராட்சசர்கள் நம்மை வளைத்துக் கொண்டால் அனுமன் எப்படி தூக்கி செல்வான் என்றுதானே? இல்லை, மனதிலே அப்படி எண்ணங்களே இல்லை. புனிதமான பதிவிரதை தன்மைக்கு அது ஒவ்வாது. இப்படி நானாக பிற புருஷனை தொடுவது. ராவணன் பாவி கடத்தினான். பன்முறையால் என்னை மைந்தா. மனம் அறிந்து அவ்வாறு நான் செய்தான். பண்புக்கு அது தவறு. இன்னொன்றையும் தெரிந்து கொள். ராவணனை பழி தீர்த்து பிரபு என்னை அழைத்து சென்றால்தான் ரகுவீரனுக்கு புகழ். அன்றுதான் அவர் கௌரவம் அகில உலகத்திலும் பரவும். நீ பிரபுவிடம் எனக்காக முறையிட்டுக் கொள். என் பரிதாப நிலைமைகளை சொல். மைந்தா, மாதாவின் பிரார்த்தனை இது. அனுமனே, செல். காப்பாளர்கள் கண்டால் காணட்டும். மாதா, நான் அஞ்சேன். அல்ல, உறங்கும் பகையாளியை எழுப்புவது ஆபத்து. சமுத்திரத்தை தாண்ட விட மாட்டார்கள். நீ உடனே உன் பிரபுவை பார்க்க புறப்படு. மாதா, பிரபு அனுப்பிய தூதன். அனுமனுக்கு சில கடமைகள். செல்வதற்கு முன்னால் பகைவனின் பலம் என்னவென்று அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பலம் எது, பலவீனம் எது என்று. அவர்களின் காவல் ஏற்பாடு எப்படி, அஸ்திர சஸ்திரங்கள் எங்கிருக்கின்றன. இந்த ஆய்வு போர் வரும்போது உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நான் கொஞ்சம் விளையாடி பார்க்க வேண்டும். அதோடு எதிரிகளுக்கு கொஞ்சம் அச்சமூட்ட வேண்டும். சிந்திக்க தொடங்குவார்கள். அன்னையே, ஸ்ரீ ராமதூதனுக்கே இத்தனை சக்தி என்றால் ராமபிரபுவுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்று. அட்டகாச எதிரிகள் அடங்குவார்கள். பயத்தால் போர்க்களத்தில் அவர்கள் துவழுவார்கள். மாதா, என்னை பற்றி கவலை வேண்டாம். மைந்தனை அனுமதியுங்கள். செல்வதற்கு முன்னால் பசியை தணித்துக் கொள்ளுகிறேன். சரி ஹனுமான். ஸ்ரீ ரகுவீரனின் நாமத்தை பிரார்த்தித்து முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்துக்கொள். மாதா, பசி எடுத்து விட்டது. அந்த வனத்திலே சுவையான பழங்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். முதலில் பழத்தை தின்னுவேன். பிறகு வனத்தை ஒரு கை பார்ப்பேன். கூச்சல் கேட்டால் கவலைப்படாதீர்கள். இலங்கையை விடும் முன் இன்னொரு முறை உங்கள் திருவடியை பணிய வருவேன். நல்லது.
ஏய், நீதான எரிந்தாய்? யாரடா நீ? நீ யாரடா? இருவரும் வனக்காவலர்கள். உனக்கு தெரியாதா? இது இலங்கை மாமன்னன் ராவணனின் ஆசைக்குரிய அசோகவனம். என்னையும் தெரிந்து கொள். நான் அயோத்தியின் மாமன்னன் ஸ்ரீராமனின் விசேஷ தொண்டன். எங்கே அயோத்தி? யார் அந்த ராமன்? கிளையை விட்டு இறங்கு, பேரை சொல்லு குரங்கு. ஏய், இது பயங்கரமான குரங்கு. விடியாதை, விடியாதை. இது சாதாரண குரங்கு அல்ல, சண்டைப்படும் குரங்கு. வா, வா, நாம் ஜம்பு மாலியிடம் போய் சொல்லுவோம். சீதா மாதா இருக்கும் இடம் தெரிந்தது. இனி மதியூகத்தை பயன்படுத்தி விளையாடலாம். எண்ணம் போல் நடக்கும். மாதா என்னுடன் வரமாட்டேன் என்கிறார்கள். நான் ஸ்ரீ ராமபிரபுவிடம் சென்று இலங்கையை பற்றிய விவரமெல்லாம் சொல்வேன். சேனை தலைவரே, சேனை தலைவரே, ஒரு பயங்கரமான குரங்கு வந்திருக்கிறது. அது அசோகவனத்தை சோகவனமாக்குகிறது. பழங்களை தின்று மரங்களை ஒடித்து எரிகிறது. பிடிக்க போனால் அடித்து உதைத்து எங்களை மண்கவ வைத்து விட்டது. ஆம் சேனை தலைவரே, அது குரங்கல்ல, யமன், யமன். வெட்கமில்லை காவலரே? ஒரு குரங்கு உங்களை வைத்துக் கொண்டே அசோகவனத்தை அழித்திருக்கிறது. அதை சமாளிக்க முடியாமல் இங்கு வந்தீர்களே, அங்கேயே செத்திருக்கலாம். போங்கள், வருகிறேன். அந்த குரங்கை பிடித்து பாடம் கற்பிக்கிறேன். அதோ, அதோ முறைக்கிறது, முறைக்கிறது. அது நெருங்கினால் உதைக்கிறது, உதைக்கிறது. பிடித்து கட்டுங்கள். ஈங்கள். பலமாக இருங்கள். ஈங்கள்.
அடங்காத குரங்கை அடியுங்கள். நான் எங்க இருக்கிறேன்? இது சாதாரண குரங்கு அல்ல. அடே, நான் சாதாரண குரங்கு. என் பிரபு ஸ்ரீராமன் வருவார். போங்கள், போய் உங்கள் மன்னர் ராவணனிடம் புலம்புங்கள். போங்கள். ராமனா, அந்த ராமனா, யார் அப்படி சொன்னது? யார் சொல்ல சொன்னது அந்த காட்டுவாசியின் பெயரை உன்னிடம்? அந்த குரங்குதான் மன்னவா. என்ன பேச்சு இது சேனை தலைவரே ஜம்புமாலி? இளவரசர் அட்சகுமாரரே, அசோகவனமே அந்த வலிமை மிக்க விசித்திர வானரத்தால் அழிகிறது. அதன் அட்டகாசம் பொறுக்கவில்லை. மரத்தை அப்படியே பிடுங்கி வீசி எரிகிறது. வீசும் அளவுக்கு சென்றதா? அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? பொறுப்பினை உணராமல் வந்து மன்னவரின் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். அற்ப குரங்கை விரட்ட வேண்டியதுதானே? இவனெல்லாம் ஒரு காவலனா? உடம்பு நோகாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்திருக்கிறான். மன்னா, நான் நெருங்கி போயிருந்தால் மரணம் என்னை நெருங்கி இருக்கும். மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டுகிறேன். அது சாதாரண வானரம் அல்ல. எனக்கு தோன்றுகிறது அது ஏதோ உள்நோக்கத்துடன் வந்திருக்கிறது என்று. அதனிடம் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது. யார் அதன் முன்னே சென்றாலும் அது அவர்களை ஜெயிக்க விடுவதில்லை. அதை தந்திரத்தால் தான் பிடிக்க வேண்டும். உங்களுக்கு வெட்கமில்லையா? ஒரு வானரம் இலங்கைக்குள் வந்திருக்கிறது. அதை பிடிக்க வலிமை இல்லாத நீங்கள் அரசனுடைய அசோகவனத்துக்கு காவல். நிற்காதீர்கள், நிற்காதீர்கள் ஜம்புமாலி. மன்னா, எனக்கு ஆணை கொடுங்கள். நான் போய் அந்த வானரத்தை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புகிறேன். சென்று வா மைந்தா. அந்த வானரத்தை சாதாரண வானரமாக நினைத்து அலட்சியமாக இருந்து விடாது. வானர இனத்திலும் கூட வல்லமை மிக்கவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் ஒரு போர் வீரனுக்குரிய அழகு, எதற்கு வந்தவன் சிறியவனோ பெரியவனோ அளவு பார்த்து செயல்படக்கூடாது. முழு வலிமையை செலுத்தி போராடு. நீ கொடுக்கும் உனது முதல் அடி எதிரியை வீழ்த்தும். கவனத்தில் வை. எதிரியிடம் இரக்கமே இருக்கக்கூடாது. செல். ஆணைப்படி. வா. லங்கை மக்கள் எப்படியோ பழங்கள் இனிப்பாக இருக்கின்றன. தின்ன தின்ன ஆனந்தம். இங்கே தின்றது பிரபு ஸ்ரீராமனிடம் போகும் வரை பசியே எடுக்காது. நாட்கணக்கிலே இது தாங்கும். யோசிக்காதே அனுமான், சற்று ஓய்வெடுத்துக்கொள். ஜீரணமாக வேண்டுமே, ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் பிரபு ஸ்ரீராமனின் பணியில் ஓய்வெடுக்காதே. அக்ஷகுமாரருக்கு 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 எப்படி வந்தாய் மந்தியே? ஜெய் ஸ்ரீராம். கட்டுமீறி வரத்தை அடித்தாய். காவல் பணியாளர்களை கொன்றாய். உன் காவலனை கொல்வது யார்? உன் காவலன் என்பது யார்? படாது பாடுபடுவான், ஆடாது செய்தவன். அலட்சியம் ஆபத்தின் தாய். ஓ, மந்தி வடிவத்தில், மணிமொழிகள் வாயில். ஏ அற்ப வானரனே, மோத இடம் தெரியாமல் வந்து மோதி மரணத்தின் கதவை திறக்கப் போகிறாய். வரவேற்கிறேன். திறமை இருந்தால் விளையாடுவோம் இளம் வீரனே. வீரர்களே, பிடியுங்கள் அந்த மந்தியை.
जय श्री राम। வேந்தை, அட்சகுமாரனை போன்ற ஒரு மாவீரனையே கொன்றவன் ஒரு சாதாரண வானரமாக இருக்க முடியாது. அவன் ஒரு வானரமே அல்ல. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், தேவர்கள் சேர்ந்து இந்த லங்கேஸ்வரனை அழிக்க முனைகிறார்கள். நானும் வலிமை மிக்க வானரர்களை பார்த்திருக்கிறேன், அவர்களோடு மோதியிருக்கிறேன். வாலி, சுக்ரீவன், மாவீரன் ஜாம்பவான், நளன், நீலன் அவர்களெல்லாம் கூட இப்படி செய்ததில்லை. இன்று வானர வடிவத்தில் ஏதோ ஒரு அபூர்வ சக்தி கொண்டு ஆவி வந்திருக்கிறது இந்திரஜித். வரட்டுமே மன்னவா, வரலாற்றிலே பதியும் அளவுக்கு உங்கள் மைந்தன் வானத்து இந்திரனை வென்றதை உலகமே அறியும் அல்லவா? நமக்கு எதிராக வந்து நிற்கின்ற எவனையும் இடுப்பை ஒடித்து எலும்பை நொறுக்கும் சக்தி எனக்கு உண்டு தந்தையே. இன்று அனுமான் என்ற பெயர் கொண்ட ஒரு வானரன் உலகம் மூன்றையும் தானே எதிர்த்து நிற்கின்ற பலவான் என்று காட்டுகின்றானா முழு மூடன்? மேகநாதன் இந்திரஜித்தை வீழ்த்த நினைத்தால் முடியுமா? மடிந்த அக்ஷகுமாரனுக்காக பழிவாங்க என் மனமானது பாம்பாக சீறுகிறது. தாம் ஆணையிடுங்கள் மன்னவரே. நானும் அறிவேன் இந்திரஜித், மூ உலகிலும் உன்னை வெல்லுகின்ற சக்தி யாருக்கும் இல்லை. நீ பிரம்மதேவனை ஆராதித்து பிரம்மாஸ்திரமும் அதுபோன்ற எண்ணற்ற அஸ்திரங்களையும் பெற்றிருக்கிறாய். இந்திரனும் தேவர்களும் உன் முன்னால் நிற்கவே முடியாது. நாடு பற்றியும் ஆட்சி பற்றியும் தெரிந்த அறிவாளினி. உனது தபோபலம், அஸ்திரபலம், நல்ல தேகபலம் எனக்குள்ளதை போன்றது. எந்த காரியமானாலும் உன்னால் முடியாததல்ல. அந்த குறும்பு குரங்கு உனக்கு ஒரு எறும்பு போல. அங்கு போய் நின்று என் மகன் என்று நிரூபித்து வா. சக்தியோடு யுக்தியோடு அந்த வானரத்தை நீ அடக்கு. அடக்கியே வருவேன் மன்னா. நெல் இந்திரஜித், அந்த மாயக்குரங்கின் கொட்டத்தை அடக்க சேனைகள் தேவையில்லை. நீ மட்டும் போதும். திவ்யாஸ்திரங்களை எடுத்துச் செல். முடிந்த அளவு அந்த பொல்லாத குரங்கை உயிரோடு பிடித்து வா. அதை நேரிலே காண நானும் ஆசைப்படுகிறேன்.
தாங்கள் அதை பார்க்கலாம் தந்தையே. வெற்றியோடு வா. அடி, யார் அந்த வானரம்? உன்னிடம் பேசிக் கொண்டிருந்ததே அந்த வானரம்தான். மாமன்னரின் மைந்தன் மாவீரன் அக்ஷகுமாரனை கொன்றுவிட்டது. மாமன்னர் அதை உயிரோடு விடமாட்டார். எங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். எங்களை எல்லாம் தாண்டியது அசோகவனத்திற்கு எப்படி வந்தது? நம்மைத்தான் திருசிலை அனுப்பிவிட்டாளே. சிறிது நேரம் சென்று பார்த்தால் ஒரு வானரம் சீத்தையிடம் பேசிவிட்டு சென்றது. அதுவாகத்தான் இருக்கும். அடி, யார் அந்த வானரம்? ஏன் இந்த மௌனம்? ஜெய் ஸ்ரீராம். ஜெய் லக்ஷ்மணா. ஜெய் சுக்ரீவா. ஜெய் லங்கேஸ்வரா. ஏய் வானரமே, இந்த அசோகவனத்தில் வந்து ஏன் தொல்லை கொடுக்கிறாய்? அப்படி செய்ய என்னை தூண்டியவர்கள் உங்கள் காவலர்கள். பசி எடுத்தது பழங்களை பார்த்தேன். அதை தின்னத்தான் இங்கு நுழைந்தேன். பசி எடுத்தால் ஒரு பிச்சைக்காரனை போல் எங்கள் வாசலுக்கு வந்திருந்தால் உனக்கு பிச்சை போட்டிருப்போம். திருடனை போல் ராஜாங்க வனத்துக்குள் நுழைய உனக்கு திமிர் எடுத்ததா? தெரியாதா மந்தி, எமது ராஜ்யத்தில் திருட்டுக்கு தண்டனை மரணம் என்று? முன்பே தெரியும் எனக்கு. இந்த ராஜ்யத்தின் ராஜாவே ஒரு திருடன். இந்த ராஜ்யத்தில் திருடுவதற்கு தண்டனை அல்ல, பாராட்டு கிடைக்கும். உங்கள் ராஜ்யத்தில் திருடனுக்கு தண்டனை என்றால் முதல் தண்டனை உன் தந்தைக்கு தர வேண்டும். அந்த திருடன் ஒரு அபலை பெண்ணை திருடினார். என் தந்தையாரை பற்றிய விமர்சனம்? மூடு வாயை. உன் வாழ்வு இன்று முடிய போகிறது. முடிவு இடம் மாறப் போகிறது. பெருமை அடித்துக் கொள்ளாதே. முதலில் உன் சகோதரன் அக்ஷகுமாரன் என் கையினால் மடிந்தான். இல்லையெனில் மன்னவன் 2 மகன்களுக்கும் தீமூட்ட வேண்டியிருந்திருக்கும். எத்தனை திமிர் உனக்கு! மந்தியே, அசோகவனத்தை அலங்கோலப்படுத்தினாய். வீழ்ந்து கிடக்கின்ற இந்த மரங்களைப் போல நீயும் விழவிருக்கிறாயடா. இந்த மந்தியை மன்னர் சபையிலே நிறுத்த வேண்டும்.
பிடித்து கட்டுங்கள். இளவரசர் இந்திரஜித்துக்கு, 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 இளவரசர் இளவரசர் இந்திரஜித் அந்த குரங்கை பிடித்து விட்டார். அதை சிறைப்படுத்தி இலங்கையின் பெரிய வீதிகள் வழியாக மன்னரின் அவைக்கு இழுத்துச் செல்கிறார்கள். இலங்கை மக்கள் எல்லாம் அதை பார்த்து கைகொட்டி சிரித்து மகிழ்கிறார்கள். இலங்கையின் மாமன்னருக்கு வெற்றி. மன்னா, தமது ஆணைப்படி மந்தியை பிடித்து கட்டிக் கொண்டு வந்து விட்டேன். மேகநாதா, பெருமை தந்த மகனே, உன் பராக்கிரமம் இலங்கையின் எழுச்சி. இதெல்லாம் தங்களுடைய சக்தியின் பெருமை மன்னவா. மைந்தா, வியப்புமிக்க சாதனை. ஆசனத்தில் அமர்ந்து கொள். இதனால அச்சுறுத்தல்? இதனிடம் அப்படி என்ன சக்தி இருக்கிறது? இதுவா நமது வீரர்களை தூக்கி எறிந்து விளையாடியது?
இளவரசன் அட்சகுமாரனை போன்ற மாவீரனையும் கொன்று போட்டது. மன்னவா, இது பார்க்க அற்பமாய் தெரிகிறது, ஆற்றலில் அற்புதம் நிகழ்த்துகிறது. இது பெரிய மாயக் குரங்கு, அத்தனை விதமான தந்திரங்களும் அறியும். ஆகையால் இதை அடக்குவது எளிதல்ல. இதோடு நேருக்கு நேர் யுத்தம் செய்யும் போது ஒருமுறை நானே வசமிழந்தேன். பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்திய பிறகுதான் இது என் பிடிக்குள் வந்தது. இதை கட்டவா பிரம்மாஸ்திரம் தேவைப்பட்டது? ஆம் தந்தையே. அப்படி என்றால் இதற்கு என் முன்னே வந்து நிற்க தகுதி உண்டு. மூட மந்தியே, எந்த பின்னணியில் நீ எனது அசோகவனத்தை பாழ்படுத்தினாய்? எமது ராட்சசர்கள், அங்கே காவலர்கள், நீதான் அவர்களை நெறிமுறை கெட்டு கொன்றாய். மன்னா, தன் உடலை நன்கு வைத்துக் கொள்ள அதை போஷித்துக் கொள்ளுதல் எல்லோருக்கும் முதல் கடமை. அந்த கடமைப்படி நடந்தேன். அப்போது எனக்கு மிகுந்த பசி. கண்ணுக்கு முன்னே கனிந்த பழங்கள், அதை பறித்து தின்றதால் நேர்மை குறைவோ நெறிக்கேடோ எதுவும் இல்லை. நான் நீண்ட பெருங்கடலை தாண்டி வந்தேன். அப்படி வந்ததில் நான் மிகவும் களைத்து விட்டேன். பசி வேறு எடுத்தது. ஆகையால் அசோகவனத்து பழங்களை பறித்து தின்னுவது தவறில்லை என்று தின்றேன். மன்னவா, இரவு பொழுதில் மரங்களும் உறங்கும். அப்போது பழங்களை, இலைகளை பறிப்பது கூடாது. ஆகையால் முதலில் அவைகளை ஆட்டி அசைத்து எழுப்பினேன். அப்படி எழுப்பும் வேகத்தில் சில மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்போது உங்கள் காவலர்கள் என் உடலை துன்புறுத்தினார்கள். அதிலிருந்து மீளவும் தற்காத்துக் கொள்ளவும் போராடும்படி நேர்ந்தது. மன்னவா, அவர்கள் என்னை அடிக்காமல் இருந்தால் நானும் அவர்களை தொட்டிருக்க மாட்டேன். அதோடு நான் யாரை கொன்றேன்? யார் என்னை கொல்ல வந்தார்களோ அவர்களை. அதுதான் இளவரசன் அட்சகுமாரனை மேலே அனுப்பி வைத்தேன். மன்னா, போராடும் வெறியுடன் வந்தான். அவனை கொன்றதில் தவறில்லையே. அன்பினிய என் மைந்தன் இளவரசன் அட்சகுமாரனை வீழ்த்திய சமயத்தில் எமது வரலாறு உனக்கு எதுவும் தெரியாதா? மந்தியே, நீ இலங்கையின் பெருமையும் ராவணன் புகழையும் கேள்விப்பட்டதில்லையா? கேட்டிருக்கிறேன் மன்னா. தமது புகழ், அதில் உள்ள தரக்குறைவான கதை கேட்டேன். அன்று 1000 கையுடையோனுடன் தாங்கள் மோத முடியாமல் போன கதை. அதற்கும் மேலாக வானர அரசன் வாலி தம்மை புரட்டி புரட்டி அடித்து அது 6 மாதம் நீண்ட கதை. தமது வீரமிக்க கதைகள் மூவுலகம் சிரிக்கும் கதைகள். மன்னவா, சதி தீட்டி பிக்ஷாண்டி வேடமிட்டு தன்னந்தனியாய் இருந்த ஒரு பெண்ணை திருடனை போல் எடுத்து சென்றீர்கள். அப்படி ஒரு மாவீரன் உங்களைத் தவிர யார் இருக்க முடியும்? குரங்கு! எனது அவையிலே என்னையை ஏசி பேசும் அளவிற்கு எவனும் துணிந்ததில்லை. தளபதி! ஆணை மன்னா. இதன் நாவை இங்கேயே நறுக்கிவிடு. நில்லுங்கள் தளபதி. அமைச்சர் பிரகஸ்தரே, இந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் மூக்கை நுழைக்காதீர்கள். மன்னவா, தங்கள் அமைச்சன் தங்கள் எதிரி அல்ல. மன்னர் தாங்கள் இட்ட ஆணை செயல்படும் முன்னே உங்கள் ஊழியன் என்ற முறையில் ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். வைக்கலாம். லங்கேஸ்வரா, இது சாதாரண வானரமாக தெரியவில்லை. இந்த மன்றத்திலே வந்து நின்று சாமானியனை போல் பேசவில்லை. இந்த வானர வடிவம் வேஷமோ என எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் இதன் முகத்தில் உள்ள அறிவு கூர்மை எந்த வானரத்திடமும் கிடையாது. ஒருவேளை அந்த இந்திரன் அனுப்பி இது வந்திருக்கலாம், அல்லது குபேரன் யமன் வர்ணனுடைய தூதராயிருக்கலாம், அல்லது அந்த விஷ்ணுவை இங்கு அனுப்பி இருக்கலாம். நாம் முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். மன்னா, அமைச்சர் பிரகஸ்தர் சொன்னது சரி. அதை அறிதல் மிக மிக நல்லது. யார் அனுப்பினார்கள் என்று, இதன் பின்னணியில் இருக்கும் பகைவன் தெய்வமா தேவர்களா என்று அறியத்தான் வேண்டும். மர்மங்களின் விளக்கங்கள் இதன் மூலமாக அறிய முடியும். இதன் நாவை அறுத்து விட்டால் அந்த வாய்ப்பு போய்விடும். தளபதி, நாம் முக்கியமாக அறிய வேண்டிய விஷயம் இதனிடம் நிரம்ப இருக்கிறது.
சொல் என்று நாம் கேட்போம், சொல்லாவிட்டால் சொல்ல வைக்க வன்முறையை பயன்படுத்துவோம். அமைச்சர் பிரகஸ்தன் கருத்தினை ஏற்கிறோம். தளபதி, அமைச்சர் பிரகஸ்தன் சொன்னபடி செய்யுங்கள். இத்தனை முன்னேற்பாடுகள் தேவையில்லை மன்னவா. அவசியமான விளக்கங்களை இப்போது நானே தருகிறேன். நான் வாயுதேவனின் அன்பு மகன் ஹனுமன். என்னை இறைவன் விஷ்ணு அனுப்பவில்லை, இந்திரனோ தேவர்களோ அனுப்பவில்லை. நான் அகில புவனங்களுக்கும் இறைவன், அன்பின் வடிவம், ரகுகுல திலகம், பிரபு ஸ்ரீ ராமனின் தூதன். அவருடைய மனைவி சீதா மாதாவை நீங்கள் கடத்தி வந்தீர்கள். சீதா மாதாவை தேடி பார்க்க, தங்களையும் பார்க்க 100 யோஜனை தூரம் கடல் தாண்டி வந்தேன். மாதா சீதாவை தரிசித்து விட்டேன். எப்படியும் உங்களையும் பார்க்க வேண்டுமே, அதற்காகத்தான் சங்கிலியால் கட்ட அமைதியாக இருந்தேன். என்னை தேவர்கள் யாராலுமோ, திவ்ய அஸ்திரங்களாலோ, வேறு எதாலுமோ கட்ட முடியாது. ஏனெனில் எனக்கு பிரம்மன் தந்த அப்படி ஒரு வரம் இருக்கிறது. எனக்குள்ளே ஒரு பெருத்த ஆவல் எழுந்தது. நிலவை போல் பிரகாசமானவர் மகரிஷி புலஸ்தியர். அவருடைய வம்சத்தில் அவருடைய பேரையும் புகழையும் கெடுக்கும் அந்த கீழ்மகன் யார் என்று கண்டறிய நினைத்தேன். ஸ்ரீராமனுடன் மோதத் துணிந்த நீ கேடுகட்டவன். எனது ரகுநாதனின் சக்தியை நீ அறியவில்லை, அஞ்சவில்லை. ஒரு அற்ப மானிடனை கண்டு ராவணன் அஞ்சுகிறதா? ராவணன் ஒரு பிரம்மா, அந்த இறைவன் பகவான் சிவனிடத்தில் அருள் பெற்று வந்தவன். அந்த இறைவன் சிவன் இங்கு இருந்தால் இந்த சமயத்தில் அன்போடு இதைத்தான் சொல்வார். என் மைந்தா, பரிந்தளித்த சக்தியால் அன்புடன் தந்தவைகளால் கேடு செய்யாதே என்று. நீயே உறுதி மாறாமல் தவத்தின் மூலம் அடைந்த மகா சக்திகளை, அதன் பயனை மனமு வந்து தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்து. வரம் பெற்றதாலே உனக்குள்ளே பாவம், அகம்பாவம், அத்துடன் வன்முறை உணர்வுகள் வந்துவிட்டால் அதன் பின்விளைவு ஒன்றுதான், வீழ்ச்சி, கூண்டோடு வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி பாதையை விட்டு ஸ்ரீராமனிடம் சரணடைந்து விடு. அவர் ஒரே பாணத்தால் மாவீரன் வாலியை கொன்றார். உன் கரதூஷணர்களை சேனைகளோடு அழித்து விட்டார். அவரை புரியுமா? இந்த உலகத்துக்கே இறைவன். மூ உலகிலும் அவரை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. வானகத்து தேவர்கள், பிரம்மா, இந்த அனுமன், அவர் முன்னால் தலைவணங்கி நிற்கிறோம். மைந்தா, காலம் கடக்கவில்லை. ஜானகி அன்னையை இன்றே அந்த அருளாளன் ராமனிடம் கொண்டு விட்டு விடு. அற்பவானரனே, சிவனிடம் வரம் வாங்கி என்னை இழித்து பேச என்ன தைரியம்? வாலே, வால் வைத்த அற்ப பிறவி கூட ராவணனுக்கு குருநிலையில் அறிவுறுத்துகிறது. நல்ல விஷயங்களை யார் சொன்னால் என்ன, அதை ஏற்றுக்கொள். அரசே, உனது அறிவு, ஆற்றல் அற்புதம். ஆற்றலுக்கேற்ற ஆணவம், அதையும் ஏற்கலாம். ஆட்சியிலே மாமன்னன், அதையும் பாராட்டலாம். அந்தரங்கம் சுத்தமாக இருந்தால் எந்த அரங்கத்திலும் நீ தலை நிமிரலாம். அதற்காக தெய்வங்களும் உன்னை பாராட்டும். நினைவிருக்கட்டும், நேர்மைக்கு மாறாக சிந்திப்பதும் செயல்படுவதும் தவறு. பாவ செயல்கள் செய்தவனையே இருந்த இடம் தெரியாமல் செய்துவிடும். அதிலும் முன் போன்றவன் பிறன்மனை நாடுவது பேராண்மையை அழித்து ஊராண்மைக்கு தகுதியற்று செய்துவிடும். மாற்றான் மனை நாடுதல் இமயம் போன்ற உன்னை பாதாளத்திலே தள்ளிவிடும்.
இந்த இலங்கையையே பாழாக்கிவிடும். சீரோங்கி இருக்கும் இந்த லங்கா ராஜ்யம் மக்களை எல்லாம் பறிகொடுத்து மயானமாகும். மரம், செடி, கொடிகள் மற்றும் உள்ள ஜீவன்கள் எதுவும் இருக்காது. நிறுத்து! லங்கேஸ்வரனை விமர்சனம் செய்யாதே. நகைச்சுவை வடிவம் கொண்ட உன்னை பேசவிட்டு பார்த்தேன். நீ சொல்லி நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இல்லை. பிரம்மதேவரின் வாழ்த்துக்களால் தேவர், தானவர், யட்சர், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், நாகர்கள் எவரும் எந்த கொம்பனும் எமது இலங்கையில் எதுவும் செய்ய முடியாது. அவர் தந்த வரத்தில் நரர்கள், வானரர்கள் உன்னை கொல்ல முடியாது என்று சொல்லவில்லை. பகவான் ஸ்ரீராமன் இப்போது நரரூபம், எங்கள் சுக்ரீவன் வானரம். அரசே, மீண்டும் வணங்கிச் சொல்கிறேன். ஸ்ரீராமனுக்கு துரோகம் செய்பவனை இறைவன், சங்கரர், விஷ்ணு, பிரம்மனும் காப்பாற்ற முடியாது. ராமனிடம் விரோதம் கொண்டு எண்ணற்ற செல்வங்களுக்கு உரியவனானாலும் அதிலே பலன் என்ன? அழகியை அலங்கரித்து பொன் ஆபரணங்களாக பூட்டி ஆடை இல்லாமல் செய்தால் மரியாதை இருக்கும் அரசே? மன்னவா ராவணா, நான் உனக்கு இறுதி அறிவுரை கூறுகிறேன். நீ யாரை சீதை என்று நினைக்கிறாயோ அந்த சீதை விஷம் கலந்த உணவு. கலைமகள் உனக்கு தந்த மரணம். சீதையின் வடிவம் எடுத்து உன் நாட்டுக்குள் காலன்தான் கால் பதித்திருக்கிறான். மன்னவா ராவணா, இனியாவது விழித்துக்கொள். இல்லையேல் மடிவதற்கு ஆயத்தமாக இரு. நானே உனக்கு மரண தண்டனை கொடுக்கும் சக்தி உள்ளவன்தான். ஆனால் எனக்கு ஸ்ரீராமனின் ஆணை இல்லை, அவை அடக்கம். நாளை உன்னை ராமனே தண்டிப்பார். மரண தண்டனை அளிக்கின்ற சக்தி ராமனுக்கேது. தசகண்டனிடம் பேசக்கூடாது. இந்த அர்ப்பனின் தலையை வெட்டுங்கள். சற்று பொறுங்கள். ராட்சச மன்னா, மன்னியுங்கள். தாம் அனுமதி கொடுத்தால் ஒன்று சொல்ல விழைகிறேன். சொல். மன்னவா, இந்த வானரம் வந்தது தூதுவனாக. இந்த வானரத்தை கொல்வது நீதிக்கு உகந்ததல்ல. நாளை உலகம் உங்களை தூற்றும். தாம் அறியாத நீதிமுறைகள் ஏது? தம்மை போன்ற வேந்தனுக்கு இது புகழ் தராது. அண்ணனுக்காக நீலி கண்ணீர் வடிக்கும் சிற்றப்பா, மாற்றானுக்கு தாளம் போடுவது ஏன்? உடன் பிறந்த ரத்தத்தை நீங்கள் மதிக்காமல் இங்கே நிற்கின்ற இந்த வானரம் நம் படை வீரர்களை எல்லாம் கொன்றது. அதற்காக இதை விடவே கூடாது, தண்டித்தே ஆக வேண்டும். ஆணவமாக பேசிய குரங்கு இதற்கு இரக்கம் காட்டுவதோ விட்டுவிடுவதோ பொறுப்பற்றதாகும். என் மன்னவா, மந்திக்கு தண்டனை அவசியம்தான். நான் இதற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்திரஜித் சொல்வது ஏற்கக்கூடியது. எதிர்ப்பவரை கொல்லுவது பாவம் அல்ல. இந்த வானரம்தான் அசோகவனத்தை அழித்தது. இளவரசன் அட்சகுமாரனையும் மாவீரன் ஜம்புமாரியையும் கொன்றுவிட்டது. இது செய்தது நியாயம் தானா? லங்கேஸ்வரா, அவசரப்பட வேண்டாம். இவர் தூதன். குற்றவாளியோ கொலையாளியோ எப்படி இருந்தாலும் மரண தண்டனைக்கு உரியவர் அல்ல. அறநெறிக்கு அழகல்ல. எதிரி அனுப்பிய உதிரியாய் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தூதனை கொல்வது உகந்ததல்ல. இந்த வானரத்தை கொல்வதால் நமக்கு எந்த பயனும் இல்லை. இவரை யார் அனுப்பினாரோ அவர்தான் தண்டனைக்கு உரியவர். அறம் என்ன சொல்லுகிறதென்று அமைச்சர் குழு சொல்ல முடியுமா? மன்னவா, என்னை மன்னியுங்கள். இதுவரை தூதனுக்கு மரண தண்டனை என்று கேள்விப்பட்டதே இல்லை. எந்த தூதன் மரியாதையை கெடுக்கின்றானோ அந்த குற்றத்திற்காக அவருக்கு வேறு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். அவர் கை கால்களை வெட்டுவது, கரும்புள்ளி வைப்பது அல்லது அவர் உடலிலே காயம் ஏற்படுத்துவது. மன்னவா, இவர் யாரால் இங்கு அனுப்பப்பட்டாரோ அவர் நலத்துக்காகத்தானே பேசுவார். இவர் எதிரியைப் போல இங்கு நடந்து கொண்டாலும் மரண தண்டனைக்கு உரியவர் அல்ல.
எனது தாழ்மையான கருத்து இவருக்கு வேறு தண்டனை அளிப்பது நல்லது. அவை சொல்லும் குறிப்புகளை ஏற்கிறேன். மதிகட்ட இந்த மந்திக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தாக வேண்டும். வானரங்களுக்கு வாள் மீது பற்று அதிகம் உண்டு. அதுவே அவைகளுக்கு அழகு. அந்த வாளுக்கே தீயிட்டார். தீ பற்றிய வாளுடன் போகட்டும் அலறிக்கொண்டு வானரத்தின் பந்துக்களும் நண்பர்களும் இதையெல்லாம் கண்டு பரிதாபப்பட்டு துடிக்கட்டும். காவலர்களே, இதன் வாலிலே நெருப்பை வைத்து நகரத்து வீதிகளிலே இழுத்துச் செல்லுங்கள். இலங்கை மக்களின் குழந்தைகள் இந்த எரிகின்ற வாளுடன் போகும் இதனைக் கண்டு மகிழட்டும். இது என் கட்டளை. அடி கேட்டாயா? மன்னவர் மந்திக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பார். ஆனால் அமைச்சர்களின் கருத்துப்படி மரண தண்டனை கொடுக்கப்படவில்லை. அரசர் ஆணையிட்டார். அதன் வாளுக்கு நெருப்பு வைத்து நகருக்குள் இழுத்துச் செல்ல. வானரங்களுக்கு வாள் என்றால் உயிரை விட மிகவும் உயர்வானது. பாவம் வானரம். என்னடி பாவம்? வாளாட்டியது வாளெறியும்படி மாட்டிக்கொண்டது. அது பெரிய மாயக்குரங்கு. அதன் வாளை சுற்றி சுற்றி துணி கட்டுகிறார்கள். வாள் நீண்டு கொண்டே போகிறது. துணி கட்ட முடியாமல் திணறுகிறார்கள். எத்தனை தூரம் வாள் நீண்டாலும் துணி சுற்றுவது நிறுத்தப்படாது. அத்தனையும் எரியும். வாளா அது? இலங்கையே அது வளைத்து விட போகிறது. என் அக்னி தேவா, என் புனித நிலையில் நான் தவறாதிருந்தால், என் மணவாளனுக்கு நான் துரோகம் செய்யாதிருந்தால், என் கற்பிலே கடமையிலே இமைக்கும் நேரமும் தவறாதிருந்தால், என் மைந்தன் அனுமானை உன் வெம்மையால் தாக்காதிரு.
எல்லாம் போயிற்று, எல்லாம் போயிற்று. அந்த வானரம் வைத்த தீ லங்கையே எரிக்கிறது. எல்லோரும் ஓடுகிறார்கள், உயிர் பிழைக்க ஓடுகிறார்கள். நம் வீடுகள் எல்லாம் என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நம் வீடுகள் எல்லாமா? பாருங்கள், எரியாத பொருளையாவது எடுத்துச் செல்வோம். இவளால் தான் இது அத்தனையும். என்ன இது சுவாமி? வந்த ஒரு தூதன் அச்சமின்றி தன்னந்தனியாக இலங்கை நகரையே எரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஒருவன் உள்ள சேனைகளின் சக்தி என்ன? இது உங்களுக்கு நல்லதில்லை அரசே. மீண்டும் உங்களிடம் சொல்லுகிறேன், அந்த சீதா இந்த லங்கையை அழிக்கத்தான் இங்கு இருக்கிறாள். அவளை ராமனிடம் நீங்கள் அனுப்பிவிடுங்கள். இனிமேலும் தயங்காதீர்கள். மண்டோதரி, வீர புருஷனின் மனைவி நீ இப்படி அச்சுறுத்த கூடாது. இந்த ராவணன் ஒரு முடிவெடுத்து விட்டால் எவனும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஜெய் ஸ்ரீராம். இலங்கேஸ்வரா, இன்று இலங்கையில் நடந்த விபரீதம், அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் ஒரு வானரத்தால் நடந்ததென்றால் அது வானரமே அல்ல. அது பயங்கர கனல், மாய சக்திகளை உள்ளடக்கியது. வானர வடிவத்திலே வந்த கேள்விக்குறி அது இலங்கையை நாசப்படுத்தி விட்டு சென்றது. நம்மை தட்டி பார்த்திருக்கிறது. நம் வலிமைகளை அறிய நாம் கவனமாக இருக்க வேண்டும். லங்கேஸ்வரனை எச்சரிப்பதற்கு யார் இருக்கிறார்? அண்ட வெளிகளையே அசைப்பவன் நான். அந்த மாயக்கார மந்தியை நான் உயிரோடு விட்டிருக்கிறேன். அமைச்சர் குழு சொன்ன கருத்தின்படி. ஐயப்பாடு எழுகிறது மன்னா, ராஜா விபீஷ்ணரின் போக்குகளால். ஆரம்பம் முதலே அந்த மந்திக்காக பரிந்து பேசுகின்றார். தாம் அப்படி சொல்லுகிறீர்கள். இதை அப்போதே விபீஷ்ணன் சொல்லிவிட்டான். அனுமன் லங்காபுரியை ஆபத்தில் வைப்பான் என்று. மன்னவா, விபீஷணர் தம் சகோதரர். அவர் உள்நோக்கம் கொண்டவர் அல்ல. சந்தேகம் ஏன் வந்தது என்றால் மன்னா, மன்னர் பிரானின் மாளிகை, இளவரசர் இந்திரஜித்தரின் பவனம், அமைச்சர்களின் குடியிருப்பு, செயலர்கள், சேனை தலைவர்கள், மேலும் முதலமைச்சர் மகாபார்ச்சர் இல்லம் எல்லாம் பெருமளவில் அனுமனிட்ட தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. விபீஷணர் மாளிகையை மட்டுமே தீ நெருங்கவில்லை. மந்திரி இப்பொழுது சொன்ன கருத்தை தாங்கள் தட்டி கழிக்க முடியாது தந்தையே.
சிற்றப்பா விபீஷணரின் அணுகுமுறை, அதை நியாயப்படுத்த அவர் சொல்லும் மொழி, எனக்கே சந்தேகம் உண்டு. சிற்றப்பா நம் சொந்தமா, பிறர் பந்தமா? அல்ல, விபீஷணனின் உடலிலும் கூட அதே ரத்தம்தான் ஓடுகிறது. உன் உடலிலும் உன் தந்தை உடலிலும் ஓடுவது போல. அபிப்பிராயங்கள் சற்று மாறுபடுவதினால் நம் சொந்தங்கள் விட்டு போகாத மன்னவா. அனுமன் வைத்த நெருப்பு அசோகவனம் போய் சீதையும் எரிந்து சீதையை அந்த வானரம் ராவணனுக்காக விட்டுவிட்டது. வானரம் என்ன, அந்த அக்னி தேவனும் கூட சீதையை நெருங்குதல் நடக்காது. எவள் ராவணேஸ்வரனின் ஹிருதயேஸ்வரியோ அவளை எவனும் நெருங்க மாட்டான். அணையாத அக்னி தேவனே, தூயவளை நெருங்கத்தான் முடியுமா மன்னவா? அனைத்தையும் படைக்கும் அந்த பிரம்ம தேவனோ, அத்தனை தர்மங்களின் மொத்த உருவமோ, வானர வடிவம் ஏற்று இலங்கையை எரித்து ஏளனத்துக்குரியதாக்கி இருக்கிறது. தனி ஒரு வானரம் சாதித்த சாதனை அசோகவனத்தை அழித்தது, இலங்கை நகரத்தையே எரித்தது. காற்றும் நுழைய முடியாத ராவணன் கோட்டை என்ற பெயரை அது கெடுத்தது. மன்னியுங்கள் லங்கேசா, உணர்ந்ததை சொல்லுகிறேன். அத்தனையும் தாம் தர்மம் தவறி நடந்து கொண்டதால் தான். இன்று நகரமைப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்த இலங்கை மயானத்துக்கு ஈடாக இருக்கிறது. இல்லங்கள் தோறும் வேதனை குரல்கள், அழுகுரல்கள், அபயக் குரல்கள். ஒரு பெண்ணின் மீது நீங்கள் ஆசை வைப்பதை குற்றம் சொல்லவில்லை. மன்னா, இப்படி ஒரு பெண்ணுக்காக இத்தனை அழிவு நேர்ந்தால் மதிமிக்கவருக்கு அழகா? மாரியவான்! தாம் எங்கள் தாத்தா, அதை மறக்கவில்லை. அதை வைத்து இஷ்டப்படி விமர்சிப்பதா, அமைச்சர்கள் முன்னே பேசுவதா? மன்னியுங்கள் அரசே. வரம்புகளை தாண்டாதீர்கள். உங்கள் ஆணை லங்கேசா. இந்திரஜித், விஸ்வகர்மாவுக்கு ஆணையிடு. இலங்கை பொலிவிழந்திருக்கிறது, நெருப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனே முன்போல் பேரெழில் பெற வேண்டும். புனர் நிர்மாண பணிகளில் மெத்தனம் கூடாது. உங்கள் ஆணைப்படியே தந்தையே. தாயே, அம்மா, நலமோடு இருக்கிறாயா மைந்தா? துடித்து போய் விட்டேன். ராவணன் நெருப்பு வைக்க சொன்னானாம் உன் வாளுக்கு. மனம் கலங்கி போனேன்.